வணக்க மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. ரயிலில் பயணம் செய்யக்கூடிய பயணிகளுக்கு 45 பைசாவில் 10 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் கொடுக்கறதாக ரயில்வே அமைச்சகம் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ரயில்களில் பயணங்கள் பாதுகாப்பாக இருந்தாலும் எதிர்பாராத சூழ்நிலை காரணமாக தீ விபத்து, வன்முறை மற்றும் திருட்டு போன்ற சம்பவங்கள் நடக்கிறதை நம்ம அங்கங்கே கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கோம். இந்த சம்பவங்கள் காரணமாக நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. விபத்து காரணமாக சிலருக்கு உடலில் குறைபாடுகளும் ஏற்படுகிறது. இந்த 45 பைசாவில் ரயில்வே இன்சூரன்ஸ் போடுவதன் மூலமாக என்னென்ன பலன்கள் கிடைக்கும், யாரெல்லாம் இந்த இன்சூரன்ஸ் தொகையை கிளைம் செய்ய முடியும் மற்றும் இதை பற்றிய கூடுதலான தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நாங்க சொல்லக்கூடிய தகவல்கள் முழுசா உங்களுக்கு தெரியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, இந்தியாவில் நாள்தோறும் லட்சக்கணக்கான மக்கள் ரயில்கள் மூலம் பயணம் செய்யறாங்க. வெளி மாநிலத்திற்கும் வெளி மாவட்டத்திற்கும் ரயில்களில் செல்ல டிக்கெட் முன்பதிவு செய்யக்கூடிய பயணிகள் பெரும்பாலும் ஒரு விஷயத்தை தவிர்த்து விடுறாங்க. அதுதான் டிராவல் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற பயண காப்பீடு. இந்திய ரயில்வே துறையை பொறுத்தவரை 45 பைசாவிற்கு இந்த பயண காப்பீடை நமக்கு வழங்குகிறது. மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இந்த ரயில் பயண காப்பீடு எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிற விவரத்தை சொல்லியிருக்காங்க. மக்களவையில் எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்துள்ள பதிலில், இந்திய குடிமக்கள் ரயில் டிக்கெட்டை ஆன்லைனில் முன்பதிவு செய்யும் பொழுது பயணிகளுக்கு உறுதிப்படுத்தப்பட்ட டிக்கெட் அல்லது ஆர்சி டிக்கெட்டாக இருக்கும்போது கட்டணம் செலுத்தும் சமயத்தில் ஆப்ஷனல் டிராவல் இன்சூரன்ஸ் ஸ்கீம் எனப்படும் ரயில் பயண காப்பீடு திட்டத்தை பெறுகிறீர்களா என்ற கேள்வி கேட்கப்படும். இந்த இன்சூரன்ஸ் திட்டத்திற்கு எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 பைசா தான் பிரீமியம் தொகை. ஆன்லைன் வாயிலாக டிக்கெட் முன்பதிவு செய்யக்கூடிய பயணிகள் இந்த இன்சூரன்ஸ் வசதியை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிக்கெட் முன்பதிவு செய்யும் போது பயணிகள் தங்களுடைய விருப்பத்தின் பேரில் தேவைப்பட்டால் இந்த பயண காப்பீடு திட்டத்திற்கு அனுமதி தரலாம். இவ்வாறு ஆன்லைன் டிக்கெட் முன்பதிவு செய்பவர்கள் டிராவல் இன்சூரன்ஸ் எடுத்துக்கொள்வதாக இருந்தால் அதற்காக 45 பைசாவை பிரீமியமாக டிக்கெட் கட்டணத்துடன் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் முக்கிய அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பயணிக்கு அந்த ஒரு பயணத்திற்கு 45 பைசா பிரீமியத்தில் பயண காப்பீடு கிடைக்கிறது. அனைத்து வரிகளும் சேர்ந்து 45 பைசா செலுத்தினால் மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பயணிகள் டிக்கெட் முன்பதிவு செய்த பிறகு இன்சூரன்ஸ் பாலிசி தொடர்பான தகவல்கள் அவர்களின் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணுக்கும் மின்னஞ்சல் முகவரிக்கும் நேரடியாக காப்பீட்டு நிறுவனத்திடமிருந்து அனுப்பி வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயணிகள் அந்த காப்பீடு நிறுவனம் அனுப்பிய படிவத்தை பூர்த்தி செய்து அனுப்ப வேண்டும். முக்கியமாக ஒரு வாரிசுதாரரையும் நியமனம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் பின்னர் பாலிசி ஆவண விவரங்கள் உங்களுடைய போனுக்கு வந்துவிடும். ரயிலில் எதிர்பாராத விதமாக விபத்து நேரிட்டால் இந்த இன்சூரன்ஸ் பணத்தை கிளைம் செய்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் இந்த இன்சூரன்ஸை கிளைம் செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 45 பைசா இன்சூரன்ஸை பொறுத்தவரை 5 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மட்டுமே வழங்கப்படுகிறது. ரயிலில் ஏதேனும் விபத்து நேர்ந்து விட்டது அல்லது ஏதேனும் பயங்கரவாத நடவடிக்கை நடந்து விட்டது, வன்முறை நிகழ்கிறது, வேண்டுமென்றே யாரேனும் தீ வைத்து விட்டார்கள் அல்லது மிகப்பெரிய திருட்டு நடந்து விட்டது என்பன உள்ளிட்ட நிகழ்வுகளின் போதெல்லாம் இந்த இன்சூரன்ஸ் பணத்தை கிளைம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, 45 பைசா செலுத்தி இந்த பயண காப்பீடு எடுப்பதன் மூலமாக என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயணிக்கு இறப்பு நேரிட்டால் 10 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் தொகை அவரது வாரிசுதாரருக்கு வழங்கப்பட்டுவிடும். பயணிக்கு நிரந்தர உடல் குறைபாடு ஏற்பட்டாலும் 10 லட்சம் ரூபாய் காப்பீடு தொகை கிடைத்துவிடும். பகுதியளவு உடல் குறைபாடு ஏற்பட்டால் 7,50,000 ரூபாய் காப்பீடு கிடைக்கும். காயங்களுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவதற்கு 2 லட்சம் ரூபாய் காப்பீடு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இறந்தவர்களின் உடலை சொந்த ஊருக்கு கொண்டு செல்வதற்காக 10,000 ரூபாய் காப்பீடாக வழங்கப்படும் அப்படின்ற தகவலையும் சொல்லியிருக்காங்க. மக்களே, உங்கள சில பேருக்கு இந்த இன்சூரன்ஸ் கிளைம் ஆகுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கலாம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, காப்பீடு தொகை கோருவது, விண்ணப்பம் செய்வது, காப்பீடை பெறுவது உள்ளிட்ட அனைத்து தகவல் பரிமாற்றமும் பயணியிடமிருந்தோ அல்லது அவருக்கு சம்பந்தப்பட்டவரிடம் இருந்தோ நேரடியாக காப்பீடு நிறுவனத்திற்கு செல்ல வேண்டும். இதில் ரயில்வே துறை தலையிடாது அப்படின்னு ரயில்வே துறை அமைச்சர் தெரிவித்தார்.
தெரிவிச்சிருக்கிறாங்க. கடந்த 5 ஆண்டுகளில் இந்த காப்பீடு திட்டத்தின் கீழே 333 கிளைம்கள் செட்டில்மெண்ட் செய்யப்பட்டிருப்பதாகவும் 27 கோடியே 22 லட்சம் ரூபாய் காப்பீடு நிறுவனங்களால் மக்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதாகவும் அஸ்வினி வைஷ்ணவ் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.